Hello friends, welcome to Learn Nutrition and Dietetics channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது healthy eating habits for adolescent. Adolescent அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ல இருந்து ஒரு 18 வயசு வரைக்கும் இருக்கிறவங்கள தான் நம்ம adolescent age group அப்படின்னு சொல்லுவோம். அப்போது adolescents வந்து என்னெல்லாம் எடுத்துக்கலாம், இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து 10th and 12th ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கேட்டகரியில் தான் வருவாங்க adolescent age குரூப்பில். அப்போ அவங்களுக்கு 3 meals a day கண்டிப்பாக எடுத்துக்கணும் வித் ஹெல்தி ஸ்நாக்ஸ். ஸோ அவங்க ஹெல்தி ஸ்நாக்ஸ் இல்லை கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் வந்து ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறாங்கனாலும் கண்டிப்பாக 3 மீல்ஸ் வந்து எடுத்துக்கணும். ஸோ நிறைய பேர் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதோட எஃபெக்ட் எப்போ தெரியும் அப்படின்னா அவங்க வந்து காலேஜ் போகும்போது இல்லை வேலைக்கு போகும்போது அதோட எஃபெக்ட் நல்லாவே தெரியும். சொல்லப்போனால் நிறைய பேர் அசம்பிளிலே தெரியும், எல்லாரும் பொத்துன்னு மயங்கி விடுவாங்க. ஸோ கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஏன் ஸ்கிப் பண்ணக்கூடாது, அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ஏற்கனவே நம்ம வந்து தனியாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள் வேணுங்கிறாங்க. அடுத்ததாக அவங்க என்னெல்லாம் எடுத்துக்கணும், அவங்களோட பிளேட்டில் எவ்வளோ கிராம்ஸ் எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 300 ml வந்து அவங்க பாலோ இல்லை கேர்டாவோ அவங்க வந்து எடுத்துக்கணும் அவங்களோட டயட்டில். அண்டு பல்சஸ் இது எல்லாமே ப்ரோட்டீன் ரிச், ஸோ 90 கிராம்ஸாவது எடுத்துக்கணும். நட்ஸ் அண்ட் சீட்ஸ் 30 கிராம்ஸ் எடுத்துக்கணும். ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ஸ் 27 கிராம்ஸ். சீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 250 கிராம் எடுத்துக்கலாம். தானிய வகைகள். வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 300 கிராம்லேருந்து 400 கிராம் வரைக்கும் வெஜிடபிள்ஸ் வந்து அவங்க எடுத்துக்கணும். அவங்களோட அந்த 3 மீல்ஸ்லேயே அவங்க கவர் பண்ணணும். அண்ட் ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா 150லேருந்து 200 கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஒரு போர்ஷன் நம்ம வந்து சொல்கிறோம், இப்போ சப்பாத்தியோ அரிசியோனா அதில் வந்து 10 to 15 போர்ஷன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம்னா அப்போ ஒரு போர்ஷன் எவ்வளோ இருக்குன்னா 30 கிராம். ஸோ அதோட வேரியேஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இதில் பார்த்திங்கன்னா சுகர் வந்து ஃபேட்டும் சுகரும் பார்த்தீங்கன்னா 4லேருந்து 6 போர்ஷன்ஸ் தான் ஒரு நாளைக்கு எடுக்கணும்னா அப்போ ஒரு போர்ஷன் 5 கிராம் தான். அப்போ 5 into 4 பார்த்தீங்கன்னா 20 கிராம்ஸ். ஸோ 20 to 30 கிராம்ஸ் வரைக்கும் தான் நம்ம சுகரே ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும்னு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நம்மளோட என்ஐஎன். ஸோ எனர்ஜி ஃபுட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுலேருந்துலாம் நமக்கு எனர்ஜி கிடைக்குன்னா சீரியல்ஸ், தானிய வகைகள், அதுக்கப்புறம் ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ஸ், அதுக்கப்புறமா தான் சுகர்ஸ். ஸோ இதில் சீரியல்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வெறும் அதில் கார்ப்ஸ் மட்டும் இருக்காது, கூடவே கொஞ்சம் வந்து இப்போ ராகி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் நமக்கு கால்சியம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு தானியத்துலையுமே மிக்ஸ்டாக நம்ம வந்து ஒரு நாளுக்கு எடுத்துக்கும் போது இல்லை வாரத்துக்கு அந்த சேஞ்சஸ் கொண்டு வரும்போது அதோட எல்லா பெனிஃபிட்ஸும் நமக்கு கிடைக்கும். அதே போல் ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மாற்றி ஒரு நாள் எடுத்துக்கணும். ஸோ நிறைய பேர் ஃபேட்ஸ் பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டாக எடுத்துக்கணும் ஆயில்னு சொல்லிட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் கடலை எண்ணெய்னு ஒரு கப்பில் போட்டு மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. அது யூஸ் பண்ணுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ ஒரு நாளைக்கு தேங்காய் எண்ணெய் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா இன்னொரு நாளைக்கு கடலை எண்ணெய் யூஸ் பண்ணலாம், இன்னொரு நாளைக்கு ஆலிவ் ஆயில், அந்த மாதிரி நம்ம வந்து மிக்ஸ்டாக ஒரு நாளைக்கு வந்து நெய் தோசை ஊற்றி சாப்பிடலாம். இந்த மாதிரி எடுத்துக்கும் போது மிக்ஸ்டு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அண்ட் சுகர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை, பனங்கற்கண்டு இல்லை ஒயிட் சுகர் எதை எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு கலோரிஸ் தான். ஸோ அதில் நம்ம வந்து அது எல்லாமே எம்டி கலோரிஸ். ஸோ நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உடனே அது குளுக்கோஸாக தான் மாறும். ஸோ அதை நம்ம எடுத்துக்கும் போது ரொம்ப போர்ஷன்டாக எடுத்துக்கணும். ஸோ 20 to 30 கிராம்ஸ் வரைக்கும் ஒரு நாளைக்கு எடுத்துக்கிட்டாலே போதுமானது தான். க்ரோயிங் ஃபுட்ஸ். ஸோ இந்த வயசில் பார்த்தீங்கன்னா பியூபர்ட்டி ஸ்டேஜ், அதாவது ஆணும் பெண்ணும் வந்து அவங்களோட செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் எல்லாமே வளரும். ஸோ ஒரு குழந்தை பருவத்திலேருந்து ஒரு அடல்ட்டு ரீச் ஆகிறதுக்கான ஒரு ப்ராசஸாக தான் இந்த ஏஜ் வந்து இருக்கும், இந்த 10லேருந்து 19 வயசு. அப்போ அவங்களோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா ரொம்ப தீவிரமாக இருக்கும். இப்போ ஆம்பளை பிள்ளைங்க பார்த்திங்கன்னா அப்படியே குட்டியாக இருப்பாங்க, டக்குன்னு வளர்ந்துருவாங்க. ஏன்னா அதுதான் அவங்களுக்கான ஒரு பியூபர்ட்டி ஸ்டேஜ். ஸோ பொண்ணுங்க வந்து வயசுக்கு வருதுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான ஸ்டேஜில் அவங்களுக்கு ப்ரோட்டீன் ரொம்ப தேவை. ஸோ பிளான்ட் ப்ரோட்டீன், அனிமல் ப்ரோட்டீன் 2 இருக்குது. இதில் அதிகமாக எது பயாலஜிக்கல் வேல்யூனா அனிமல் ப்ரோட்டீன் தான். ஸோ நீங்கள் அனிமல் ப்ரோட்டீன் தாராளமாக எடுத்துக்கலாம், ஆனால் ரொம்ப ஃப்ரைடாக எடுத்துக்கக்கூடாது. கிரில்டாக எடுத்துக்கலாம், குழம்பா வச்சு சாப்பிடலாம். அதுவுமே மிக்ஸ்டாக எடுத்துக்கணும். ஃபுல்லாக சிக்கன் ஃபுல்லாக மட்டன் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு வாட்டி ஃபிஷ்ஷு அண்ட் எக்கு வந்து டெய்லி எடுத்துக்கலாம். மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கணும். கண்டிப்பாக வந்து மில்க் வந்து 1/2 லிட்டராவது நீங்கள் வந்து எடுத்துக்கணும். இல்லை நான் மில்க் ப்ராடக்டாக சாப்பிட்றேன்னா ஒரு சர்விங் வந்து அட்லீஸ்ட் நீங்கள் 200 to 250 கிராம்ஸ் ஆஃப் பன்னீர் இல்லை டோஃபு அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ பல்சஸ் பார்த்தீங்கன்னா 30 கிராம்ஸ் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு சர்விங்க்கு 30 கிராம் எடுத்துக்கணும். அப்போ பிளான்ட் ப்ரோட்டீனாக எடுத்துக்கும் போது அதில் இருக்கிற பெனிஃபிட்ஸும் நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக க்ளோ ஃபுட்ஸ் ஆர் ப்ரொடெக்டிவ் ஃபுட்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் கேட்டகரி. வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ், க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவாங்க. பட் அது எடுத்துக்கிறது மூலமாக நிறைய பெனிஃபிட்ஸ் நமக்கு இருக்குது. அண்ட் அதே போல் உங்களுக்கு வந்து க்ளோயிங் ஃபுட்ஸில் நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாமே எடுத்துக்கும் போது வெளியே நீங்கள் என்ன தான் வந்து ஃபேஸ் பேக் எல்லாமே போட்டாலும் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ உங்களுக்கு நல்ல க்ளோயிங் ஸ்கின் வேணும், ஃப்ரிட்ஜில் வச்ச ஃப்ரெஷ் ஆப்பிள் மாதிரி நீங்கள் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும்.
ஃப்ரூட்ஸ் ஒரு 200 கிராம்ஸாவது எடுத்துக்கோங்க, வெஜிடபிள்ஸ் ஒரு 400 கிராம்ஸாவது எடுத்துக்கலாம், இன்க்ளூடிங் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ். அதில் கண்டிப்பாக ஒரு 80 to 100 கிராம்ஸ் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் இருக்கும். ஸோ ஒரு சின்ன கட்டோரி அளவுக்கு இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபைபர். ஸோ ஃபைபர் வந்து நமக்கு நட்ஸ்லேருந்து கிடைக்கும். நட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரோட்டீன் கிடைக்கும், குட் ஃபேட்ஸ் கிடைக்கும், ஃபைபரும் கிடைக்கும். அதே போல் முழு தானிய வகைகள், பழங்கள், இதில் நமக்கு ஃபைபர் கிடைக்கும். இந்த ஃபைபர் இருக்கிறதுனால நம்ம பாடியில் வந்து பார்த்திங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே போல் ஃபைபர் ரிச் நம்ம எடுத்துக்கும் போது அதிக அளவில் நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா அன்னெசரியாக நம்ம நிறைய போட்டு வயிற்றில் வந்து டம்ப் பண்ண மாட்டோம். ஸோ ஃபைபர் கம்மியாக இருக்கும் போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து சட்டைட்டி ஃபீல் நம்மளோட டயட்டில் இருக்காது. ஸோ நிறைய இன்டேக் இருக்கும். இதே நீங்கள் ஃபைபர் ரிச் சாப்பிடும்போது உங்களுக்கு பேலன்ஸான ஒரு டயட் வந்து இருக்கும். தண்ணி, நிறைய பேர் எல்லாத்தையும் செய்வாங்க ஆனால் தண்ணி குடிக்க மாட்டாங்க. ஸோ அப்போ தண்ணி குடிக்கல அப்படின்னாலுமே நமக்கு பாடியில் வந்து நிறைய இஷ்யூஸ் வரும். ஸோ தண்ணி வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஸோ மினிமம் 2 லிட்டர்ஸாவது நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த நாள் வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். க்ளோயிங் ஸ்கின்னாக இருக்கணும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், ஆக்டிவாக இருக்கணும்னா தண்ணி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம பாடியில் இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் அந்த எலக்ட்ரோலைட்டில் வந்து பேலன்ஸ் ஆகிறதுக்கு நமக்கு தண்ணி வந்து கண்டிப்பாக தேவை. ஒரு பையன் வந்து எந்த அளவுக்கு சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு சமமான அளவு சாப்பிடணும். அதாவது 2400 to 2800 கிலோ கேலரி. ஸோ இது வந்து அந்த பையன் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கான், இல்லை வந்து ரொம்ப படிப்பாளியாகவே இருக்கான் அப்படின்னா அதை பொறுத்து அவங்களுக்கு மாறும். ஸோ இப்போ பாரு உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்கான், இல்லை பெரிய எழுத்தாளனாக வரணும்னு கவிதையை எழுதுறாங்க அப்படின்னா அவங்க செடென்ட்ரி ஒர்க்கர் வருவாங்க. இதே கொஞ்சம் ஹெவின்னா அத்லெட்டிக், காம்படிட்டிவ் ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி அவங்க வந்து வருவாங்க. ஸோ அதை பொறுத்து அவங்களுக்கு மாறலாம். அடாலசன்ட் கேர்ள் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா சாப்பிட்றத விட அதிகமாக சாப்பிடணும். அவங்களும் அதே மாதிரி செடென்ட்ரி டு ஹெவி ஒர்க் அந்த ரேஞ்சை பொறுத்து கண்டிப்பாக அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸும் மாறலாம். கெட் ஆக்டிவ் அண்ட் பி எ ஹெல்தி வெயிட். ஸோ நிறைய பேர் வந்து நான் வந்து இதை பண்ணுறேன் ஹெல்தி வெயிட் கெயின் பண்ணுன்னு சொல்லி ஒன்று சாப்பிடாமே வந்து பட்னி போட்டு அவங்க வந்து இருக்கிற எல்லா டிஃபிஷியன்சிஸையும் வந்து கொண்டு வந்துடுவாங்க, விட்டமின்ஸ் மினரல் டிஃபிஷியன்சியும். ஸோ அது வந்து இருக்கக்கூடாது. கண்டிப்பாக ஒரு ஹெல்தி வெயிட் மெயின்டைன் பண்ணோன்னா நம்ம ஆக்டிவாக இருக்கணும். ஸோ ரொம்ப நம்ம ஒபீஸாகவும் இருக்கக்கூடாது, நல்லா கொழுக்கு முழுக்குன்னு இருக்காங்க அப்படின்னு, இல்லை ரொம்ப லீனாகவும் இருக்கக்கூடாது. நம்ம வந்து நியூட்ரலாக கரெக்டான நம்ம ஏஜுக்கு ஏற்ற ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கும்போது தான் நம்ம வந்து ஹெல்தியான வெயிட் அப்படின்னு சொல்ல முடியும். சரி, ஹெல்தியான வெயிட்டில் நம்ம ஓவர் வெயிட்டாக இருக்கோம், ஒபிசிட்டியாக இருக்கோம்னா இந்த ஸ்டேஜஸில் ஸ்டார்ட் பண்ணும்போது பிற்காலங்களில் நமக்கு வந்து சிபிடி கண்டிஷன், சுகர் இதெல்லாமே வந்து நம்ம ஈஸியாக வந்து வாங்க அப்படின்னு வரவே இருக்கிற மாதிரி ஆகிடும் இல்லையா. நான் வந்து அந்த அடாலசன்ட் ஏஜில் மிகப்பெரிய ப்ராப்ளம் எல்லாருமே ஃபேஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து அனரெக்சியா நெர்வோசா, ஈட்டிங் டிஸார்டர்னு சொல்லுவோம். இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த அனரெக்சியா நெர்வோசா பார்த்தீங்கன்னா எங்கே நம்ம குண்டாயிருவோமோ, எங்கே நம்ம வந்து வெயிட் ஓவர் ஆகிடுவோம்னு சொல்லி சாப்பிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று பாத்ரூம் போக ட்ரை பண்ணுவாங்க, இல்லை வாமிட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இது ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும்னா அவங்கள மீறி ரொம்ப வந்து அதிலே அப்சஸ்ட் ஆகி அவங்க எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. ஒரு பூரி சாப்பிட்டா கூட 10 மணி நேரம் நடக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. வெயிட் கெயின் ஆகிடக்கூடாது, லீனாக இருந்தால் தான் ஹெல்தி, லீனாக இருந்தால் தான், ஓவர் வெயிட்டட்னா நான் ரொம்ப தூக்கம் போட்டுருவேன், நான் வந்து எல்லாரும் என்னை வந்து குண்டுன்னு சொல்லிடுவாங்கன்னு அவங்களே தானே நினச்சிப்பாங்க. பட் ஆக்சுவலி அவங்க அண்டர் வெயிட்டாக தான் இருப்பாங்க. ஸோ இந்த ரீசனுக்காக நீங்கள் வந்து உங்களோட குழந்தைங்களோட டயட்டில் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும். அடாலசன்ட் ஏஜ் குரூப்பில் இருக்கிற பிள்ளைங்களோட பேரண்ட்ஸ் வந்து இதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.